இன்றைக்கான ஃபஸ்ட் பரமாக வந்துச்சு பார்த்தீங்கல்ல, விஷால் எந்த அளவுக்கு கோவப்படுறான் அப்படின்னு சொல்லி. ரணவ் அப்படிங்கிற ஒரு எரும மாடு என்ன பண்ணுது அப்படின்னா, ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணுது. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் குதிக்குது. ஏன்டா குதிச்சு போனால் அது ஒரு ரூல்ஸ் பிரேக்கடா, அது ஏன்டா செஞ்ச அப்படின்னு சொல்லி மஞ்சரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ராணா வந்து சொல்கிறான், நீங்கள் என்ன தூக்கிட்டா இருந்தீங்க, இல்லை வேற எங்கேயா இருந்தீங்களா, என் கண்ணு முன்னாடி தானே இருந்தீங்க, அப்புறம் என்ன ரூல்ஸ் மீறுறது அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஏற்று பேசிகிட்டு இருக்கேன். டே இது வந்து ரூல்ஸ்ரா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னையவே டார்கெட் பண்ணுறீங்க, ஏன்டா ரூல்ஸை ஏன்டா மீறினேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவனை டார்கெட் பண்ணுறதுன்னு சொல்லி ரணவ் அப்படிங்கிற வந்து அப்படியே ஒரு இதாக வந்து பேசியிருக்கான். டே ரூல்ஸ்டா, ஏன்டா ரூல்ஸை மீறிட்டே இருக்கிற, உன்னை சொன்னால் கேட்காதடா, புரியாதடா அப்படின்னு சொல்லி மஞ்சரி சொல்கிறாங்க. உடனே வந்து இந்த விஷால் இருக்கான்ல, அவனு தானே அப்படி பண்ணான், அவனு தானே தாண்டி வந்து அவனை மட்டும் சொல்ல மாட்டேறீங்க, என்னைய மட்டும் சொல்கிறீங்க, என்னைய மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பக்கம் வந்து விஷால் பேர் எடுக்க உடனே விஷால் வந்துட்டான். ஏய் என் பேர் எதுக்கிட்ட எடுத்த, நீ அங்கே சொல்லணுன்னா அங்கே சொல்கிறா, என் பேர் எடுத்து உன்னை டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறா, என் பேர் எதுக்கிட்ட எடுத்த, நான் யார் தெரியுமா, ஏய் சூசை, நான் வைக்கிறது தின்றது தோசை, வாடா மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புறம்போல விஷாலுக்கும் ராணவுக்கும் ஒரு பயங்கர மோதல் வெடிக்கும் போல் இருக்குது. ஆனால் ராணவ் வந்து ஆஃப் ஆகிட்டான். விஷால் வந்து செருப்படி கேள்வி கேட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். உடனே ரணவால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்டா நான் என்ன சொல்கிறேன், நம்ம விஷாலுக்கு வந்து விஷால் எவ்வளோ திட்டியிருக்கோன்னு சொல்லி தெரியும். அதனால் விஷாலை நம்ம ஆதரித்தோம்னா எவனும் நம்பவும் மாட்டாங்க. ஆனால் இந்த பிரச்சனையை நம்ம என்ன சொல்கிறோன்னா, விஷால் பேரை எதுக்கு இவன் எடுத்தான் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரணவ் தப்பு. அப்புறம் அவன் வந்து கேட்கும்போது என்னை டார்கெட் பண்ணாங்கன்னு சொல்கிறது அதை விட பெரிய தப்பு. தப்பு மேலே தப்பாக ரணவ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால் ரணவை பிடிச்சி ஃபஸ்ட்டு வெளியே போடுங்க, அவன் பண்ணுற அழும்பு தாங்க முடியல சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது கொடுத்தோடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.